மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் வெல்லுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதற்கூடாக நாங்கள் வெல்றதுக்கூடாக எங்களுடைய மக்கள் இன்னும் கூடின நன்மைகளை பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த இதை நோக்கித்தான் எங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் முனைப்போட எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். நடக்க போகும் இந்த வடமாகாண சபைக்கான தேர்தலானது தமிழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரகாசம் என்றே கருத வேண்டும். இந்த 13வது திருத்த சட்டமும் இந்த மாகாண சபை முறையும் ஒரு வெற்று காகிதம் என வெள்ளி நகையாடியவர்கள் இன்றைக்கு அதே மாகாண சபைக்கு போட்டி போடுவதற்கு ஒரு ஆள் முண்டிட்டு கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருப்பது ஒரு கேலிக்கிடமான கேலிக்கூத்தாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எமது கட்சியை பொறுத்தமட்டில் நமது செயலாளர் நாயகம் பன்னெடுங்காலமாக சொல்லி வந்திருக்கிறார். இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல் நடத்துவதன் மூலம்தான் இனப்பிரச்சனையின் தீர்வுக்கு நாம் ஒரு படிக்கல்லாக அதிலிருந்து மேலும் வலுவுள்ள ஒரு அதிகார பரவை ஏற்படுத்த முடியும் என்றும் கூறி வந்துள்ளார். அந்த அடிப்படையில் இப்போ பலர் கூறி வருகின்றார்கள் 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமல் நடத்தப்படவில்லை என்று. எங்களை பொறுத்த மட்டில் எமது கட்சியை பொறுத்த மட்டில் எமக்கு அதிகாரத்தை மக்கள் வழங்குவார்களா இருந்தால் 13வது திருத்த சட்டத்தை எவ்வாறு முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் என்பதை நாங்கள் நடைமுறையை செயல்படுத்தி காட்டுவோம் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். 13வது திருத்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்ற வாசகங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்பதை நாங்கள் செயலில் காட்டுவோம். இதுவரை பல விடயங்களை செயலில் காட்டியிருக்கின்றோம். எங்களுக்கு செயலில் காட்டக்கூடிய வல்லமை இருக்கின்றது.